முதல் 2 மாதங்களுக்கு எந்த வளர்ச்சியும் இல்லை. ஆனால் அபிமான் மருந்தை பயன்படுத்திய பிறகு வளர்ச்சி நன்றாக மேம்பட்டது. இப்போது அவை பார்ப்பதற்கு மிகவும் நன்றாக உள்ளன. இன்னும் 2 மாதங்களில் அபிமானை மீண்டும் பயன்படுத்த திட்டமிட்டுள்ளேன். அப்போது மற்றொரு காணொளியை பதிவு செய்வேன். மண்ணில் நன்றாக தண்ணீர் பாய்ச்சிய பிறகு அபிமானை 200 லிட்டர் தண்ணீரில் கலந்து ஒவ்வொரு செடிக்கும் சுமார் 1 லிட்டர் வீதம் ஊற்றினேன். செடிகள் மிகவும் பசுமையாக மாறியுள்ளன. என் பெயர் ஸ்ரீனிவாசுலு. நான் ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்தவன். கடப்பா மாவட்டம் கொண்டாபுரம் மண்டலத்தில் 3000 சிவப்பு வாழைக்கன்றுகளை நட்டோம். ஆரம்பத்தில் 3 மாத பயிர் சரியாக வளரவில்லை. யூடியூபில் அபிமான் பற்றி பார்த்து APKS ஆர்கானிக்ஸ் நிறுவனத்தை தொடர்பு கொண்டு அபிமானை ஆர்டர் செய்தேன். அபிமானை 200 லிட்டர் தண்ணீரில் கலந்து ஒவ்வொரு மரத்திற்கும் 1 லிட்டர் வீதம் ஊற்றினேன். அதன் பிறகு வளர்ச்சி மிகவும் சிறப்பாக உள்ளது. தோட்டத்தில் உள்ள வாழை மரங்கள் செழித்து வளர்கின்றன. அவற்றின் வளர்ச்சியும் நன்றாக உள்ளது. 30 மற்றும் 60 நாட்களுக்கு பிறகு அபிமானை மீண்டும் பயன்படுத்த திட்டமிட்டுள்ளேன். அப்போதும் மற்றொரு காணொளியை பதிவு செய்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வேன். நான் முன்பே கூறியது போல் முதல் 2 மாதங்களுக்கு எந்த வளர்ச்சியும் இல்லை. ஆனால் அபிமான் பயன்படுத்திய பிறகு வளர்ச்சி வியக்கத்தக்க வகையில் அதிகரித்தது. இப்போது அவை பார்ப்பதற்கு அருமையாக உள்ளன. இன்னும் 2 மாதங்களில் அபிமானை மீண்டும் பயன்படுத்த திட்டமிட்டுள்ளேன். அப்போது ஒரு காணொளியை பதிவு செய்வேன். வாழை மரங்கள் மிகவும் ஆரோக்கியமாக தெரிகின்றன. நன்றாக தண்ணீர் பாய்ச்சிய பிறகு அபிமானை தண்ணீரில் கலந்து ஒவ்வொரு வாழை மரத்தையும் சுற்றி 1 லிட்டர் வீதம் ஊற்றினேன். பசுமைத்தன்மை சிறப்பாக உள்ளது. வேர் அமைப்பும் ஆரோக்கியமாக உள்ளது. வெயில் நேரத்தில் பயன்படுத்துவதை விட காலை அல்லது மாலை போன்ற குளிர்ச்சியான நேரங்களில் அபிமானை பயன்படுத்துவது சிறந்தது. APKS ஆர்கானிக்ஸ் மருந்தை பயன்படுத்துவதற்கு முன்பு வாழை மரங்கள் மோசமான நிலையில் இருந்தன. ஆனால் அபிமான் பயன்படுத்திய பிறகு அவை பெரிதும் மேம்பட்டுள்ளன. அபிமானை மீண்டும் பயன்படுத்த திட்டமிட்டுள்ளேன்.